காவல்துறை உயர் அதிகாரி, ஐடி அதிகாரிகள் என கூறி ரூபாய் 1 கோடி வரை வழிப்பறி செய்த காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருவல்லிக்கேணி பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முகமது கௌஸ் என்பவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் ஒருவர் தடுத்து நிறுத்தி பின்பு வருமானத்துறை அதிகாரி உதவியோடு வழிப்பறி செய்த வழக்கில் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அது இருவரை போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். குறிப்பா வருமானத்துறை ஆய்வாளர் இருக்கக்கூடிய தாமோதரன், அதே போல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் இருந்த ராஜா சிங் ஆகிய இருவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி நேற்று நீதிமன்றத்தை ஆதரித்து மீண்டும் சிறையில் அடைத்தார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களை போலீசார் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்ட திருவல்லிக்கேணி காவல் சிறப்பு உதவியாளர் ராஜா சிங் மற்றும் வருமானத்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகியோர் இணைந்து கடந்த 3 மாதங்களில் மட்டுமே 4 முறை வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. பூக்கொடை, ராயபுரம், நேப்பியர் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஹவாலா பணம் எடுத்து வருவதை நோட்டமிட்டு அவர்களிடம் தாங்கள் போலீஸ் அதிகாரி என்பதையும் அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகள் என்பதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த வழிப்பறி சம்பவத்தை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகியோர் மட்டுமே இது போன்ற சம்பவங்களில் இணைந்து செயல்பட்டதும், இவருக்கு உடந்தையாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலர் ஒருவர் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வழிப்பறி செய்த பணத்தில் சைதாப்பேட்டையை சேர்ந்த காவலர் ஒரு ஜிம் ஒன்றை அமைத்திருப்பதும் அதற்கான பொருட்செலவு முழுவதுமாக இந்த வழிப்பறி பணத்திலே அவர் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் யார் என்பது குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுபோல அவர்களுடன் தொடர்புடைய மற்றொரு நபர் குறித்து அவர்கள் தகவலை தெரிவித்திருப்பதாகவும் அவரையும் கைது செய்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகியோர் வழிப்பறி செய்த பணத்தில் அசையும் சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு பின்னணியில் இன்னும் யார் யார் இருக்கிறார்கள், மொத்தமாக எவ்வளவு வழிப்பறி சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு காவலர் மற்றும் மற்றொரு நபர் இருவர் குறித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் விரைவில் இந்த இருவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.